இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. தமிழ்நாடு அரசு பணியில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து லட்சக்கணக்கான மக்களின் மனதில் இடம் பிடித்த தமிழ்நாட்டின் மூத்த IAS அதிகாரி பீலா வெங்கடேசன் செப்டம்பர் 24ஆம் தேதியான நேற்று உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது மறைவு அரசு வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மரணத்தின் போது அவர் எரிசக்தி துறை செயலாளராக பணியாற்றி வந்தார். பீலா வெங்கடேசனின் தந்தை எல்என் வெங்கடேசன் தமிழக காவல்துறையின் ஓய்வு பெற்ற தலைமை இயக்குநர். அவரது தாயார் ராணி வெங்கடேசன் சாத்தான்குளம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பீலா வெங்கடேசன் தனது ஆரம்ப கல்வியை முடித்து மருத்துவ பட்டப்படிப்பை சென்னை மருத்துவக் கல்லூரியில் முடித்தார். ஒரு மருத்துவராக பணியாற்றிய அவர் சமூகத்திற்கு பெரிய அளவில் சேவை செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்துடன் 1997ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வுகளை எழுதி IAS அதிகாரியானார். 1998ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை பீகாரிலும் ஜார்க்கண்டிலும் பணியாற்றியிருந்தார். அதன் பின்னர் தமிழகத்திற்கு மாற்றப்பட்டு 2000 முதல் 2001ஆம் ஆண்டு வரை செங்கல்பட்டு சார் ஆட்சியராகவும் 2001 முதல் 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை முதல்வரின் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியாகவும் பணியாற்றியவர். இதைத் தொடர்ந்து சமூக நலத்துறை கூடுதல் இயக்குநர், ஆதி திராவிடர் நலத்துறை துணை செயலர் பதவிகளிலும் பணியாற்றியவர். மீண்டும் 2003ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார். இதையடுத்து மத்திய ஜவுளித்துறையில் 2014ஆம் ஆண்டு வரை பணியாற்றியிருந்தார். அதே ஆண்டு தமிழகம் வந்த அவர் சென்னை மீன்வளத்துறை ஆணையராகவும் அதன்பின் நகர ஊரமைப்புத்துறை ஆணையர், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் பொறுப்புகளிலும் இருந்தார். அவரது நிர்வாக திறமையும் அர்ப்பணிப்பும் அனைத்து மாவட்டத்திலும் பாராட்டப்பட்டது. 2019ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை செயலாளராக பதவியேற்ற பிறகு பீலா வெங்கடேசனின் புகழ் உச்சத்தை அடைந்தது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு கோவிட்-19 பெருந்தொற்று பரவியபோது தமிழ்நாடு முழுவதும் எடுக்கப்படும் தடுப்பு நடவடிக்கைகள், தினசரி பாதிப்பு எண்ணிக்கை, சிகிச்சை விவரங்கள் மற்றும் அரசு எடுத்த முடிவுகள் குறித்து அவர் தினசரி ஊடக சந்திப்புகள் மூலம் மக்களுக்கு தெளிவான தகவல்களை வழங்கினார். மக்கள் அச்சத்தில் இருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவரது நிதானமான அணுகுமுறையும் புள்ளி விவர அடிப்படையிலான விளக்கங்களும் பொதுமக்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்தன. இரவு பகல் பாராமல் உழைத்து கொரோனா தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் சேகரித்து தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அறிக்கை அனுப்பி வந்தார். அவரது சிறப்பான நடவடிக்கைகளுக்காக பல்வேறு தரப்பினரின் பாராட்டுகளையும் பெற்றார். சுகாதாரத்துறையில் இருந்து எரிசக்தி துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை செயலாளர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் போன்ற பொறுப்புகளையும் ஏற்று சிறப்பாக பணியாற்றினார். 1992ஆம் ஆண்டில் IPS அதிகாரியான ராஜேஷ் தாஸை திருமணம் செய்து கொண்டு தனது பெயரை பீலா தாஸ் என மாற்றிக்கொண்டார். பின்னர் சில காரணங்களால் அவரை பிரிந்து தனது பெயரை பீலா ராஜேஷ் என்பதில் இருந்து பீலா வெங்கடேசன் என மாற்றிக்கொண்டார். அவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். கடந்த 2 மாதங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பீலா வெங்கடேசன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் 24 அன்று தனது 56வது வயதில் அவர் காலமானார். ஒரு மருத்துவராக தொடங்கி IAS அதிகாரியாக பல துறைகளில் திறம்பட பணியாற்றி மக்களின் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்த பீலா வெங்கடேசனின் மறைவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின், ஆளுநர் RN ரவி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free.